எல்லோருக்கும் வணக்கம். ஹெல்த் சேனல் மூலமாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காய் பொரியல் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே டக்குன்னு போயிடலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாவக்காவை நல்லா பொடிசாக இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 4 பாவக்காவை சின்னதாக கட் பண்ணி வேக வச்சுருக்கேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதுக்கு மேலே இடித்து போடுறதுக்கு உளுத்தம்பருப்பு இது ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க. 3 டீஸ்பூன் வெல்லம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான புளித்தண்ணி, ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தாங்க, 3 ஸ்பூன் நல்லெண்ணெயிலே செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். இதில் அந்த உளுத்தம்பருப்பு 4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இல்லைங்களா, இந்த உரலில் போட்டு இடிச்சுக்கலாங்க. அந்த இடிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றும் குத்தலாக தான் இருக்கணும், நொய்யாக தாங்க இருக்கணும். பாருங்கள், ஒன்றும் பாதியமாக இடிச்சிருக்கேங்க. இந்த மாதிரி செய்யுங்க. கடுகு வெடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கணுங்க. வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த உளுத்தம்பருப்பை அப்படியே எண்ணெயில் போட்டுருணும். நல்லா சிவக்க வறுக்கணுங்க. இந்த பாவக்காவுடைய டேஸ்ட்டே இந்த உளுத்தம்பருப்பு நம்ம ஒன்றும் பாதியமாக இடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை சாப்பிட்றப்ப நம்ம வாய்க்கு நறுக்குன்னு வரும். அதுதான் அந்த டேஸ்ட் கொடுக்குறதே. அதனால தான் வறுத்துட்டேங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை சும்மா ஒரு திருப்புனா போதுங்க. ரொம்பலாம் அப்படியே வதக்கணுன்ட்டு இல்லை, சும்மா ஒரு திருப்புனா போதும். இப்போ இந்த மீடியம் கரண்டியில் புளித்தண்ணி ஏற்கனவே நான் கரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 1/4, ஒரு 4 பாவக்காய் எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/4 கரண்டி நான் புளித்தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க, கொஞ்சம் சிம்லியாக கூட வச்சுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், அதே மாதிரி 1/4 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் நம்ம ரசப்பொடி வீட்டில் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அது, தேவையான உப்பு. இது எல்லாமே நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா வெல்லம், அதையும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் இதுலேயே நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 செகண்டுங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டுங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது செஞ்சு பாருங்கள். பாவக்காவை சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பொரியல் செய்கிறப்ப. பாருங்கள், பார்க்குறப்பயே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பாவக்காவும் கறிவேப்பிலையும் ரெண்டுத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கலரி விட்டுடலாம். கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் வாணலியில் இருக்கட்டுங்க. அப்படி மூடி வச்சிடுறேன் நான். டிப்ஸ் ஃபார் டேஸ்டி பாவக்காய் பொரியல். இந்த டிப்ஸுன்னு இதில் நம்ம பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா, அதாவது பாவக்காவை யூஸ்வலாக யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நம்மளாம் அது சாப்பிட்ற வைக்கிற மாதிரி அதை நல்லா செய்யணும், அதில் தான் இருக்கிறது. இதில் நீங்கள் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் போடுறப்ப கொஞ்சம் அதனுடைய அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் குறையும். ஆனால் நம்ம வேக வைக்கிறோம் இல்லையா, வேக வைக்கிறப்ப அந்த தண்ணியை தயவுசெய்து கீழே கொட்டிடாதீங்க, சரிங்களா. இந்த வெல்லம் போடுறப்ப அந்த கசப்புத்தன்மை நமக்கு வராது. இன்னொன்று டிப்ஸுன்னு இதில் பெரிய டிப்ஸுன்னு பார்க்குறப்ப அந்த உளுத்தம்பருப்பு தான். உளுத்தம்பருப்பு ஒன்றும் பாதியமாக நம்ம உடச்சி
எண்ணெயில் வந்து நல்லா வதக்கணுங்க. பாவக்காய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஏன்னா அது கசப்பாக இருக்கிறதுனால தான் வந்து எல்லாருமே வந்து அது வந்து நம்ம ஒதுக்கி வச்சிடுறோம். மெயினாக குழந்தைங்க ஒதுக்கி வச்சிடுறாங்க. உப்பாகட்டும், தித்திப்பாகட்டும், காரமாகட்டும் நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய சேர்த்துக்கிறோம். ஆனால் துவர்ப்பும் கசப்பும் மட்டும்தான் ரொம்ப கம்மியாக. அது கூட நெல்லிக்காய் இந்த மாதிரி நம்ம இப்போ ஹெல்த்தி ட்ரிங்க்ஸுன்ற பேரில் நம்ம அது கூட உள்ளே போயிடுது. ஆனால் கசப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கிறதே இல்லை. ஸோ இந்த மாதிரியான பொரியல் நம்ம குழம்பு ஒரு டேஸ்டியாக நான் குழம்பு கூட இதில் நான் செய்வேங்க. அது இன்னொரு தடவை வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி செய்கிறப்ப பாவக்காவை நம்ம நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாப்பாட்டுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து சாப்பிட்ணும். சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அடுப்பில் என்ன ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி பாருங்கள். எல்லாம் முடிகிற தருவாயில் இருக்குங்க. இந்த மாதிரி ரொம்ப அப்படியே வரான்னு எடுக்காதீங்க. இது சாப்பாட்டுக்கு பிசைஞ்சிட்டு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறப்ப நீங்கள் எடுங்க. ஸோ பார்த்தீங்களா ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்தீங்களா நல்ல பதத்துலேயும் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி செய்கிறப்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வரன்னு செய்யாதீங்க. ஒரு டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு பாவக்காய் பொரியல் செஞ்சது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஹேம்ஸ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள் மறந்துடாமல். இதே மாதிரி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி கிருஷ்ணகிரி சேலம் ஹேமா அமரேந்திரன். பாய்.